MCR Pure Cotton Club, formals and casual shirts. கிரியாஸின் ஏசி மேலா, அனைத்து முன்னணி நிறுவனங்களின் ஏசிகளும் ஒரே இடத்தில். கிரியாஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். ரைட் டைம் சார், இப்போ கோல்டு வாங்கிடலாம், திரும்ப ஏறும் அப்படின்னு ஒரு கேல்குலேஷனுக்குள்ளே போக முடியும்? அப்படி போக முடியாதுங்க. அப்படி போகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நான் ஒரு கதை சொல்கிறேன். இப்போ நமக்கு என்ன இருக்கிற பிரச்சனை, இப்போது அந்த ஹார்மஸ் நீரிணையை பிளாக் பண்ணிட்டானுங்க. இதே வேலையை இதே ஈரான்னு இப்போது இறந்துட்டார் பாருங்க ஒரு அதிபர். அவர் தான் 1980 இதே வேலையை செஞ்சார். 1980 இந்த ஹார்மஸ் நீரிணையை மூடிட்டாங்க. அப்போது உலகம் முழுக்க இப்போ இருக்கிறத விட மோசமான சூழ்நிலை இருந்தது. 6 மாதங்களில் தங்கத்துடைய விலை 4 மடங்கு ஏறிடும். இப்போது போர் வந்தால் தங்கம் ஏறணும்னு சொன்னால் 2022 ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் சண்டை தொடர்ந்து நடந்து தானே இருக்குது. போர் வந்தால் தங்கம் விலை ஏறணும். இதுதான் ஒரு பொதுவான விதி. போர் வரப்போகுதுன்றது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. போர் ஏறக்குறைய முடிவுக்கு வந்துடுச்சு. அப்படி முடிவுக்கு வந்து விட்டால் தங்கத்தோட விலை இறங்க செய்யணும். இப்போ கோல்டு ரேட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த போர் சூழ்நிலை எல்லாம் அதிகமாகும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் சமீபத்தில் அது குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் சார். அது எப்படி ரிவர்ஸில் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது? பங்குச்சந்தை அது ஒரு வினோதமான ஒரு பட்சின்னு சொல்லலாம். அங்கே இருக்கிறவங்களாம் நார்மல் மக்கள் மாதிரி திங்க் பண்ண மாட்டாங்க. அவங்களாம் கொஞ்சம் அதிகமான புத்திசாலிகள். இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க. பங்குச்சந்தையில் நீங்கள் பங்குகளை வாங்குறீங்க. இப்போ பங்குகளை வாங்குறீங்கன்னா நீங்கள் எப்போ விற்க போகிறீங்க? மேபி ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழிச்சு விற்க போகிறீங்க. அதனால் நீங்கள் பங்குகள் வாங்கும்போது நீங்கள் என்ன யோசனை பண்ணால், இப்போ நிலைமை மோசமாக இருக்கணும். ஏன்னா இப்போ நிலைமை மோசமாக இருந்தால் தான் பங்குகள்லாம் குறைவான விலையில் கிடைக்கும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் அந்த மோசமான சூழ்நிலை அடுத்த சில மாதங்களில் சரியாயிடணும். அப்போ ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு நிலைமை நல்லா இருந்ததுன்னா அப்போ பங்குகள் ஏறும். அப்போது நம்ம இப்போ வாங்கிட்டு அப்போ விற்கணும். ஸோ அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்தில், ஸ்டாக் மார்க்கெட் வில் ஆல்வேஸ் திங்க் 6 months ahead of the time. அதாவது பங்குச்சந்தைக்கு இன்னைக்கு என்ன இருக்குதுன்றதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை, 6 மாதம் கழிச்சு என்ன இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் கவலை. 6 மாதம் கழிச்சு ஒரு சூழ்நிலைகள் மோசமாகும் அப்படின்னா இப்போ பங்குகள்லாம் இறங்கிடும். 6 மாதம் கழிச்சு பங்குகள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஏறிடும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா போர் வந்தால் தங்கம் விலை ஏறணும். இதுதான் ஒரு பொதுவான விதி, சரிங்களா? ஸோ அப்போ என்ன நடக்கும்னா, போர் வரப்போகுதுன்றது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஓகே. ஏன்னா அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தையில் இருந்தாங்க. பேச்சுவார்த்தை போகும்போதே ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சால் நாங்கள் போர் ஆரம்பிச்சிடுவோம்னு சொன்னார். ஸோ அப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் கழிச்சு போர் வரா மாதிரி இருக்குது. ஸோ அப்போ தங்கம் ஏறி போச்சு. இப்போ என்ன சூழ்நிலை இருக்குன்னா, போர் ஏறக்குறைய முடிவுக்கு வந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது போர்னு பார்த்திங்கன்னா போர் ஏறக்குறைய முடிஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஈரான் ஒட்டுமொத்தமாகவே அழிக்கப்பட்டு விட்டது. ஈரானுடைய அதிபர் அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதிபர் இப்போ கோமாவில் இருக்கிறாரு. அவர் ஆக்சுவலாக ரஷ்யாவில் இருக்கிறாரு, ஈரான்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வருது. போர் படை தளபதியே நேற்று கொலை பண்ணிட்டாங்க இஸ்ரேலில். ஸோ இந்த போர் ஏறக்குறைய முடிவுக்கு வந்துடுச்சு. ஸோ ஈரானால் எதிர்த்து போராட முடியாது. ஆனால் ஈரான் இப்போ செய்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இந்த மிச்சம் மீதி இருக்கிற ஏவுகணைகளையும் மிச்சம் மீதி இருக்கிற ட்ரோன்ஸையும் அடிக்கிறாங்க. அந்த ஹார்மஸ் நீரிணையை வச்சு பயமுறுத்துகிறாங்க. இது 2 மட்டும்தான் நடக்குது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடும் ஓகே அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி முடிவுக்கு வந்து விட்டால் தங்கத்தோட விலை இறங்க செய்யணும். ஸோ அதனால தான் அது ஏற்கனவே ரொம்ப ஏறிடுச்சு அப்படின்றதுனால இப்போ ஒரு போர் வந்தால் தங்கம் ஏறணும்னு சொன்னால் 2022 ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் சண்டை தொடர்ந்து நடந்து தானே இருக்குது.
இன்னமும் நடந்து தானே இருக்கு. அப்போ தங்கம் ஏறிக்கினே தான் இருந்தது. ஸோ அது வந்து அந்த அந்த கால அதாவது என்ன நடக்குன்னா, இந்த போர் வரும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்டோட பணத்தோட மதிப்பு வந்து குறைஞ்சிரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏதோ ஒரு நாள். அன்னைக்கு ஒரே நாளில் ஈரானில் அந்த நாட்டினுடைய பணத்தோட மதிப்பு 10 மடங்கு குறைஞ்சிது. அதாவது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு டாலருக்கு கிட்டத்தட்ட 92 ரூபா இருக்குது. நாளை காலையில் எழுந்து பார்க்குறீங்க, ஒரு டாலருக்கு 92 ரூபா கிடையாது, 920 ரூபா. அப்படின்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும்? அது இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு. பண்ண முடியாது. அது இமேஜின் பண்ண முடியாதுன்றது அது அப்போல்லாம் இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய நீங்கள் வெளிநாட்டில் அனுப்பிச்சு படிக்க வைக்கிறீங்க. அந்த குழந்தைக்கு நீங்கள் வந்து பணம் வந்து டாலரில் அனுப்பணும் இல்லையா? இப்போ உங்களால் வந்து ஒரு 92 ரூபா கொடுத்தா ஒரு டாலர் கிடைக்கும், உங்கள் குழந்தைக்கு அனுப்பிச்சிடுறீங்க. நாளைக்கு திடீர்னு 960 ரூபாய் போச்சுனாக்கா, அப்போது அந்த உங்கள் குழந்தையோட படிப்பு செலவு வெளிநாட்டில் 10 மடங்கு ஏறிடும் உங்களோட இது. கரெக்டுங்களா? அப்போ உங்களோட சுமை எவ்வளோ பெருசாக இருக்கும். ஆனால் இதையே இந்த மாதிரி போர் வரப்போகுது, போர் சூழல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிடணும்னா, கையில் இருக்கிற பணத்தை பணமாக வச்சு இல்லாமல் தங்கமாக மாற்றிட்டீங்கன்னு வச்சுங்களேன். திடீர்னு நாளை காலையில் ஒரு டாலர் வந்து 92 ரூபாயிலேருந்து 920 ரூபா போயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? ஒரு பவுன் தங்கம் 1 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபாய்க்கு போயிடும். ஏன்னா தங்கம் வந்து இன்டர்நேஷ்னலி ட்ரேடட் கம்யூனிட்டி. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த தங்கத்தை விற்றீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கே 10 லட்சம் கிடச்சிரும். அப்போ அதனால் உங்களுக்கு எந்த வித பாதிப்புமே கிடையாது. ஸோ ஒரு போர்னு வந்தால் அந்த போர்னால் பொருளாதாரம் பாதிக்கப்படும். ஒரு அந்த நாட்டினுடைய கரன்சியோட வேல்யூ ரொம்ப அடி வாங்கும். அப்போ நீங்கள் தங்கமாக மாற்றி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாதுகாப்பு இருக்கும். அதனால் நிறைய பேர் வந்து தங்கத்தில் வந்து முதல் பண்ணுவாங்க. உங்களுக்கு நம்ம இந்தியாவில் நடந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். 1991 நரசிம்மராவ் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அப்போ தான் பதவி ஏற்கிறாரு நரசிம்மராவ். நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு 2 வாரம் அல்லது 3 வாரம் இறக்குமதி பண்ணுறதுக்கு உண்டான அளவுக்கு தான் அந்நிய செலவுனே கையில் காசு இருக்குது. அது மேலே காசே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் மன்மோகன் சிங்கை ஃபைனான்ஸ் மினிஸ்டராக கொண்டு வர்றார். மன்மோகன் சிங் எல்லாத்தையும் பார்த்தாரு. இன்னும் 2 வாரம் 3 வாரத்துக்கு தான் நமக்கு தாக்கு பிடிக்க முடியும். அப்போ அதிரடியாக ஏதாவது நம்ம செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் பழைக்க முடியும், இல்லைனா பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியாக 2-3 விஷயங்களை செஞ்சார். அதில் ஒன்று, ரிசர்வ் பேங்க்கிட்ட நிறைய தங்கம் இருக்கும். 2 ஏரோப்ளேன் ஃபுல்லாக அந்த தங்கத்தை ஏற்றி வெளிநாட்டில் கொண்டு போய் அடமானம் வச்சு காசு கடன் வாங்கினார். அப்போ வெளிநாட்டில் போய் தங்கத்தை அடமானம் வச்சிங்கன்னா உங்களுக்கு காசு வந்து டாலரில் தானே வாங்குவீங்க. அப்போ அந்த டாலர் நிறைய கிடச்சிது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அது வந்து ஒரு நாள் வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன், ஒரே நாளில் நம்முடைய கரன்சியோட மதிப்பை 10% குறைச்சிட்டார். அப்படியே அடுத்த நாள்னா சனி ஞாயிறு விட்டுட்டு திங்கக்கிழமைன்னு நினைக்கிறேன், இன்னொரு 10% குறைச்சிட்டார். 2 நாளில் நம்முடைய கரன்சியோட மதிப்பை அரசாங்கமே 20% குறைச்சிது. அப்போ என்ன நடக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. அந்த வெள்ளிக்கிழமை அதில் அந்த ஒரு நாள் முன்னாடி வியாழக்கிழமை நீங்கள் பணம் வச்சுருந்தீங்கன்னா அதோட மதிப்பு 2 நாளில் 20% குறைஞ்சி போச்சு. ஆனால் அந்த கையில் பணம் வச்சுருக்கிறதுக்கு பதில் அந்த பணத்தை நீங்கள் தங்கமாக மாற்றி வச்சுருந்தீங்கன்னா அந்த 2 நாளில் தங்கத்தோட விலை 20% ஏறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி காரணங்களால் தான் தங்கத்தோட விலை ஏறுது. ஓகே. ஆனால் இப்போ ஈரானில் வந்து அங்கே வந்து ஒரு இராணுவ ஆட்சி நடக்குது அப்படின்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. அது ஏறக்குறைய அந்த மாதிரி தான். அது அங்கெல்லாம் வந்து தங்கெல்லாம் வந்து விருப்பப்படுற அளவுக்கு வாங்க முடியாத மாதிரி அவங்க ஏதாவது தடுத்துருக்கலாம். ஸோ அதனால் வந்து ஒரு நார்மலாக இருக்கிற டிமாண்ட் வந்து அதிகமானது வந்து ஈரானில் டிமாண்ட் வந்திருக்குமா அப்படின்னு சொன்னால் தெரியல. 2வது, இந்த போர் வந்து ஒரு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். இது அப்படியே இன்னும் மோசமாக போகாது அப்படின்னு நினைக்கலாம். பல காரணங்கள் இருக்கலாம் தங்கத்தோட விலை குறையிறதுக்கு.
பட் அது ரைட் டைமா சார்? இப்போ கோல்டு வாங்கிடலாம், ஏன்னா இதுக்கப்புறம் குறையாது, திரும்ப ஏறும் அப்படின்னு ஒரு கேல்குலேஷனுக்குள்ளே போக முடியுமா? அப்படி போக முடியாதுங்க. அப்படி போகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா, நான் ஒரு கதை சொல்கிறேன். 1980ல் இப்போ நமக்கு என்ன இருக்கிற பிரச்சனை? இப்போது அந்த ஹார்மஸ் நீரிணையை பிளாக் பண்ணிட்டானுங்க. நமக்கு கச்சா எண்ணெய் வரல. அதுதானே பிரச்சனை. இதுதான் இப்போ உலக பிரச்சனை. இதே வேலையை இதே ஈரானு இப்போ இறந்துட்டார் பாருங்க ஒருத்தர் அதிபர், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொலை பண்ணிட்டாங்கல்ல, அவரோட மகன் தான் இப்போ அதிபராக இருக்கிறாரு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த அயதுல்லா கொமைனின்ட்டு அவர் தான் 1980ல் இதே வேலையை செஞ்சார். 1980ல் இந்த ஹார்மஸ் நீரிணையை மூடிட்டாங்க. ஒரு புரட்சி பண்ணி அதெல்லாம் கைப்பற்றிட்டு இதே மாதிரி மாட்டினாங்க. அப்போது உலகம் முழுக்க இப்போ இருக்கிறத விட மோசமான சூழ்நிலை இருந்தது. கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு இருந்தது. 6 மாதங்களில் தங்கத்துடைய விலை 4 மடங்கு ஏறிது. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. அந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட அடுத்த 28 ஆண்டு காலத்துக்கு தங்கத்தோட விலை $1 கூட ஏறலை. ஆனால் நான் சொல்கிறத நல்லா கவனிங்க, $1 கூட ஏறலை. அதாவது அமெரிக்கன் டாலரில் வர்த்தகம் நடைபெறுகின்ற தங்கத்தோட விலை ஏறவில்லை. புரியுது. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து 3 விஷயங்கள் தீர்மானிக்கின்றன. ஒன்று, உலக அளவில் அமெரிக்கன் டாலரில் என்ன விலையில் விற்குது. 2வது, இந்திய ரூபாயோட மதிப்பு. 3வது, இந்திய அரசாங்கத்துடைய வரிகள். இப்போது நடுவில் வந்து தங்கம் நிறைய பேர் வாங்குறதுனால நமக்கு அந்நிய செலாவணி நிறைய செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்துக்கு மீதான வரியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கினே வந்துட்டாங்க இந்தியாவில். அது பீக்கில் வந்து கிட்டத்தட்ட 15% இறக்குமதி வரி இருந்தது. ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி சேர்த்து கிட்டத்தட்ட 18% இருந்தது. அது ஒன்று. 2வது, இந்திய ரூபாயோட மதிப்பு 1980ல் எனக்கு தெரிஞ்சு $1 வந்து கிட்டத்தட்ட ஒரு ₹5 6 வரைக்கும் தான் இருந்திருக்கும். அங்கேருந்து 2008, அதாவது 28 ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா ₹45 வந்தது. அப்போது $6 இருக்கிற டாலரு $45 வந்தப்போ தங்கத்தோட விலை ஆட்டோமேட்டிக்காக ஒரு 7 மடங்கு ஏறி இருக்கும். 7 மடங்கு ஏறி இருக்கும். ஆனால் அமெரிக்கன் டாலரில் $1 கூட ஏறலை. அத்தோடு எப்போ ஏறுச்சுன்னா இந்த லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்தது பார்த்தீங்களா, அப்போ தான் ஏறுச்சு. ஆனால் இந்த பிரச்சனை வந்து ஒரு அளவுக்கு ஒரு தீர்வு வந்து விட்டால் அடுத்த 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலத்துக்கு தங்கத்தோட விலை ஏறாமலே போகலாம். ஆனால் நான் சொல்கிறது அமெரிக்கன் டாலரில். ஓகே. இந்திய ரூபாயோட மதிப்பு இறங்க இறங்க அந்த ஃப்ளக்சுவேஷனில் வேரியேஷன், அந்த வேரியேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஓகே. அண்ட் ஃபைனலாக சார், இப்போது இந்தியாவுக்கான சூழ்நிலை எப்படி இருக்கேன்னா, சொன்ன மாதிரி கப்பல்கள்லாம் அங்கேருந்து வந்துருச்சு, நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு இப்போ சூழ்நிலையெல்லாம் சுமூகமாக தான் இருக்குதுன்னு இந்திய அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு இருக்குது, இது என்ன கண்டினியூ ஆகும் அப்படின்ற நிலைமையில் இது திரும்பவும் ஒரு சிவியரான ஸ்டேஜுக்கு போகுமா? இல்லை, ஈரான் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க எல்லாரையுமே எதிர்த்துக்கிறதுக்கு துணிஞ்சிட்டாங்க. நடுவில் இந்தியாவுக்கு மட்டும் 2 கப்பல்களை அனுப்புனாங்க அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சது, ஈரானுடைய 3 கப்பல்கள் இந்தியாவுடைய கிட்ட மாட்டின்னு இருக்கு. அதுக்காக ஏதாவது அவங்க பேரம் பேசப்பட்டிருக்கலாம். நாங்கள் ஒரு 2 கப்பல் அனுப்புகிறோம், நீங்கள் எனக்கு அந்த கப்பலை எனக்கு திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அதனால தான் வந்து அந்த 2 கப்பல், ஏன்னா இது வரைக்கும் அந்த நீரிணை வழியாக ஈரானுடைய ஒப்புதலோடு ஒரே ஒரு கப்பல் கூட வரல. இந்தியாவுக்கு மட்டும் 2 கப்பல்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அரசியலாக பேசப்படிங்கனால் அடிப்படை பிரச்சனை வந்து யாருக்குதாக்கா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் தான். அமெரிக்கா வந்து உதவி பண்ணுறாங்க இஸ்ரேலுக்கு. அடிப்படை பிரச்சனை வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும். ஈரானும் இஸ்ரேலும் ஒன்றோடு ஒன்று மிக 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 எதிரிகள். அப்படி இருக்கும்போது அந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம பாரத பிரதமர் வந்து இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்தார். அப்போது இந்தியா வந்து
இஸ்ரேலுக்கு ஒரு நட்பு நாடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் வந்து இங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது எந்த நாட்டுக்குமே கப்பல் அனுப்பாமல் இந்தியாவுக்கு மட்டும் எப்படி அந்த ஈரான் 2 கப்பல் அமைச்சிருக்கிறாங்க? ஓகே. அப்போ அதுக்கு உள்ள ஏதோ சில விஷயங்கள், ஒரு அரசியல் மூவ் இருக்கும். அரசியல் இருக்குது. ஓகே. நம்ம அரசியல் பற்றி அதிகமாக பேச முடியாது. சில நேரங்களில் தவறு தான், தவறை செஞ்சு தான் பிரச்சனையை சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது அதையும் செய்வார்கள். இல்லை, எண்ட் ஆஃப் த டே இந்தியர்களுடைய நலனை தான் ப்ரைமரியாக பார்ப்பாங்க இல்லையா சார்? அது கரெக்டு தான். பட் என்னென்னா அதில் ரிஸ்க் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு இப்போ இது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போகிறீங்க, ஒரு காரியம் ஆகணும், என்ன பண்ணுவாங்க? லஞ்சம் கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லஞ்சம் கொடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடுவீங்க. இது மாதிரி கூட இன்டர்நேஷ்னல் லெவலில் கூட நடக்கும். அதாவது இங்கே ஈரான் வந்து தோத்துக்கினே இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் நிறைய ட்ரோன் தயாரிக்கணும், இன்னும் மிசைல் தயாரிக்கணும், அவங்களுக்கு காசு பத்தலை. அவனா நீங்கள் எங்களுக்கு உள்ள காசு கொடுத்தாக்கா நாங்கள் உங்கள் கப்பலை விடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது ஒரு அனுமானம். இது எல்லாமே வந்து அனுமானம் தான். இது எதுவுமே உங்களுக்கு செய்திகள் வந்து வெளியே வராது. இது இப்போ நீங்கள் அரசாங்க அலுவலகத்தில் போய் லஞ்சம் கொடுக்குறீங்க, அதுனா உங்களுக்கு அஃபிஷியலாக இதா அதை பற்றி பேச முடியுமா? அப்படி தான் இது. ஆனால் அந்த மாதிரி நடந்தாலுமே அவனுடைய நட்பு நாடுகளுக்கு தான் முதல்ல பணம் கொடுத்தாலுமே நட்பு நாடுகளுக்கு தான் அவங்க முதலிடம் கொடுப்பாங்களே தவிர இஸ்ரேலுக்கு நெருக்கமாக இருக்கின்ற இந்தியாவுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னா அது தெரியல. ஓகே. அப்படி ஏதாவது கொடுத்தாலும் அதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இது நாளைக்கு அமெரிக்காவுக்கு தெரிஞ்சதுன்னா நாங்கள் அவங்கள கூட போராடுறோம், எங்களை எதிர்த்து போராடுறாங்க, அவங்களுக்கு நீங்கள் இப்போ அதான் நம்ம ஏற்கனவே சொன்னாங்க, ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெயை வாங்காதீங்க, ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கினீங்கன்னா நீங்கள் ரஷ்யா காசு கொடுக்குறீங்க, அந்த பணத்தை வச்சு அவங்க வந்து யுக்ரைன் கூட சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பார்க்கணும், கூடிய சீக்கிரம். அதாவது நமக்காவது வந்து வெறும் எல்பிஜி அந்த கச்சா எண்ணெய் அது வந்து நமக்கு ஒரு வேறு சில ஆல்டர்னேட் ரூட்லாம் இருக்குது. இந்த ஹார்மஸ் நீரிணை அப்படின்ட்டு சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னா வேறு ஒரு வழி வச்சுருக்குறாங்க. அது கொஞ்சம் சுற்று, கொஞ்சம் காசு கூடுதலாக செலவாகும். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் நம்மளால் பழைக்க முடியும். ஆனால் இந்த துபாய், அபுதாபி போன்ற உங்களுக்கெல்லாம் அது ஒரு வழி தான் இருக்குது. அது வழியாக தான் கச்சா எண்ணெய் இல்லை, அவங்களுடைய எல்லா உணவுப் பொருட்களுமே அது வழியாக தான் போகணும். இப்போ நீங்கள் அங்கே இருந்தீங்க இல்லையா சார்? அப்போவே தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிருச்சு இல்லை அப்போ சூழ்நிலையே மோசமாயிடுச்சா சார்? இல்லை, தட்டுப்பாடு வந்து இன்னைக்கு வரைக்குமே இல்லை. ஓகே. தட்டுப்பாடு வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து துபாயில் எந்த இடத்துலையுமே கிடையாது. எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது தான் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் போனாலும், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனாலும் எல்லாம் பழங்களோ காய்கறிகளோ எல்லாமே தேவையான. நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரைமரியே அதுதான், அந்த இடத்துலையே பிரச்சனைங்கும் போது கண்டிப்பாக அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? பட் அதாவது அவங்க தேவையான அளவுக்கு கையிருப்பு இருக்கும். இந்த போர் நீண்டதுனால் ஒரு வேளை பிரச்சனை வரலாம். அப்படி இல்லைன்னா அது அவங்களுக்கு இதே போல் நமக்கு எப்படி சொல்கிற மாதிரி அவங்களுக்கு சில ஆல்டர்னேட் ரூட்ஸ் இருக்குது. அதாவது அந்த நீரிணை வழியாக போகாமல் கீழே வந்து ஒமான் போயிட்டு ஒமான்லேருந்து தரை வழியாக பொருட்கள் அவங்களால எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் என்ன நடக்கும்னா பொருட்களோட விலை ஏறிடும். ஒரு பொதுவாக வந்து பொருட்களை நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறீங்கன்னா வான்வழி, தரை வழி, கடல் வழி. இந்த கடல் வழி தான் இருக்கிறதுலையே வந்து சீப்பஸ்ட், ஆக குறைவாக இருக்கும். அதனால தான் இங்கே பொருட்கள் விலைலாம் குறைவாக இருக்கும். இப்போது வான் வழியாக, இப்போது அபுதாபியில் வந்து ஒரு தடவை வான் வழியாக கொண்டு போயிருக்கிறாங்க இந்தியாவிலேருந்து. ஏன்னா வேறு வழி இல்லை, இப்போதைக்கு நம்ம பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வான் வழியாகவே இந்த கார்கோ ஏரோப்ளேன் சொல்லுவாங்க, அது மூலமாக கொண்டு போயிருக்கிறாங்க. வேறு வழிகள் இருக்குது. பட் இருந்தாலும் அதோடய பொருட்களோட விலை வந்து ஏறும். ஸோ சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு பக்கம் நெதன்யாகுக்கு என்னாச்சு அப்படின்றதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் விரைவாக போர் நிற்கணும் அப்படின்றதா எல்லாரோடைய எண்ணமும். அது எப்படி நகருது அப்படின்னு பொறுத்திருந்து பார்த்து அது குறித்து நிறைய விஷயங்களை பேசலாம் சார். நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts.
கிரியாஸின் ஏசி மேளா அனைத்து முன்னணி நிறுவனங்களின் ஏசிகளும் ஒரே இடத்தில். கிரியாஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.